வெல்கம் டு பாஸ்கி லேர்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்டான்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னர், அதாவது தமிழ்நாடு ஆளுநருக்கு ஆப்போசிட்டா அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டா தான் பார்க்கப்படுது. இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு ஜட்மெண்டா தான் இது பார்க்கப்படுது. அப்படி ஏன் அது அவ்வளவு முக்கியம், அதுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது டிஎன்பிசி, யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பார்க்க முன்னாடி சில ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டிகல்ஸ்லாம் என்னென்னங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 142. இந்த ஆர்டிகல் 143, 42ங்கிறது எதை சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பத்தி பேசுது. ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ வந்து முன்னாடி நின்று உனக்கு நான் பாத்துக்கிறேன், இந்த தப்பா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிசம். அந்த இதுல வந்து ஃபுல் பவர், அதாவது அவங்களோட உச்சக்கட்ட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு உச்சக்கட்ட பவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 163. ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அது கூட இருக்க அமைச்சர்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அவங்க தான் கவர்னர் கேட்டாகணும். கவர்னர் சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டாகணும். அதுதான் ஆர்டிகல் 163. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 200. இந்த ஆர்டிகல் 200 அப்படிங்கிறது எதை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மசோதா அப்படிங்கிறது சட்டசபையில நிறைவேறி ஒரு பில் அப்படிங்கிறது ஆக்டா மாறணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுலையுமே, அதாவது மக்களவை, மாநிலங்களவை இந்த ரெண்டுலையுமே பாஸ் ஆகி அது பிரசிடென்ட் கையில போகும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட அன்னையில இருந்து அதுக்கு பேரு பில் ஆக்டா மாறும். அதே மாதிரிதான் இங்கேயுமே நம்மளுக்கு மேலவை கிழவை எல்லாம் கிடையாது, ஒரே தான். சட்டசபையில நிறைவேறி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது கவர்னர் என்னைக்கு கையெழுத்து போறாடோ அப்போ அது ஆக்டா மாறும். சோ அப்படி அந்த இது கையெழுத்து போடுற விஷயத்துல அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? இதுல வந்து அவருக்கு 3 வகையான பவர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிவ் ஹிஸ் அசென்ட். கிவ் ஹிஸ் அசென்ட்னா அவரு கையெழுத்து போடலாம் அப்படிங்கறத சொல்றதுதான் கிவ் ஹிஸ் அசென்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வித் ஹோல்ட் ஹிஸ் அசென்ட். வித் ஹோல்ட் ஹிஸ் அசென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு எய்தர் ரிஜெக்ட் பண்றதுனா அவரால் ஒரு கவர்னர்னால ஒரு மசோதா நிறைவேற்ற அப்படி கிழிச்சு போட்டலாம்னா கிழிச்சு போட முடியாது. அவருக்கு எந்த சிச்சுவேஷன்ல ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் கவர்மெண்ட் முடிஞ்ச உடனே ஒரு வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா யார் வர, எடப்பாடி வராருன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி தான் நாளையில இருந்து சிஎம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக பேசுவோம், சரிங்களா? எந்த இதுவும் கல்ல தூக்கி அடிச்சிடாதீங்க, உதாரணத்துக்காக பேசுவோம். டக்குன்னு அவர் வராரு, அவர் இப்ப சிஎம்மா இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த மசோதாவை நீங்க நிறைவேற்றாதீங்க அப்படின்னு சொல்றாரு கவர்னருக்கு. அப்போ கவர்னரால ரிஜெக்ட் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆகுது, சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதுனால அவர் ரிஜெக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த மசோதா அங்க போயிருக்கு, இப்போ புது சிஎம் கொண்டு வந்ததால ரிஜெக்ட் பண்ணலாம். இப்படி அவங்களால ரிஜெக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் தப்பா இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திருத்திட்டாங்க. பிரசிடென்ட் இந்தியாலையுமே பிரசிடென்ட், அதாவது அப்துல் கலாம் ஐயாலாம் அதே மாதிரி திருப்பி அனுப்பியிருக்காரு ஒரு பில்ல. அதே மாதிரி இங்கேயுமே கவர்னர்ஸ் வந்து திருப்பி அனுப்பலாமான்னு கேட்டா திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பும் போது இப்போ நீட் உதாரணத்துக்கு சொல்றேன், நீட் பில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீட் பில்ல வந்து கவர்னருக்கு அனுப்பி விடுறாங்க. கவர்னர் வந்து இது பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்கு, கொஞ்சம் மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நீட் மசோதா திருப்பியும் அங்க சட்டசபையில திருப்பியும் அதே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல அவரால் ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவர் கையெழுத்து போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுதான் இந்த இதுல சொல்லுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசர்வ் த பில். ரிசர்வ் த பில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிரசிடென்டோட கன்சிடரேஷனுக்காக வச்சிருப்பாரு. பிரசிடென்டோட கன்சிடரேஷன் அப்படின்னா எந்த சிச்சுவேஷன்ல வரும் பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஹைகோர்ட் சம்பந்தமாப்பட்ட கேஸா இருந்துச்சு, ஹைகோர்ட்டோட பவரை வந்து மினிமைஸ் பண்ற மாதிரி ஏதாவது சட்டங்களா இருந்துச்சு அப்படின்னா அது பிரசிடென்ட்டுக்கு கண்டிப்பா அனுப்பிதான். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னா அவர் பிரசிடென்ட் ரிசர்வேஷனுக்காக வச்சுக்கலாம். இதுதான் ரிசர்வ் த பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து என்ன கிளாஸஸ் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 2 வகையான பவர் அப்படி சொல்லுவாங்க. ஒன்னு அப்சல்யூட் வீட்டோ, இன்னொன்னு பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட் அண்ட் பாக்கெட் வீட்டோ அப்படி சொல்லுவாங்க. அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா அவங்களால
அவர் எடுக்கிறது தான் டிசிஷன், அவருக்கு தான் மொத்த டிசிஷன் இருக்கும் அப்படிங்கறத அப்சல்யூட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டோ பவர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அவங்களுக்கு தனியா எடுக்கிற டிசிஷன் மாதிரி. இப்போ பாக்கெட் வீட்டோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, பாக்கெட்லயே போட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப காலமா இந்த ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இன்டர்வியூல ஒண்ணு செலக்ட் ஆனேன்னு சொல்லணும், செலக்ட் ஆகலன்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரிதான் பாக்கெட் வீட்டோ. பாக்கெட்லயே போட்டு ரொம்ப நாளா வச்சிருப்பாரு, கையெழுத்து போடாமலே. பாக்கெட்ல அவர் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கிறது கிடையாது, ஃபைல் அப்படியே தூசி அப்படியே இருக்கும், ஒரு ரேக்கிலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிற கான்செப்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கான்னு கேட்டா கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. ஆனா இவங்க எக்ஸசைஸ் பண்ற ஒரு வேலையை வச்சு அப்படி சொல்றாங்க. சரிங்களா, இதான் பாக்கெட் வீட்டோ. இந்த இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவாங்க. ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒண்ணு கையெழுத்து போடணும், இல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருப்பாரு ரொம்ப வருஷமா. 2022 அனுப்பின மசோதாவிலே இன்னும் நிறைவேற்றாம நிறைய அப்படி வச்சுக்கிட்டே இருந்தாரு. சில நேரம் ரொம்ப ப்ரெஷர் தாங்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருப்பி நான் இந்த பில்லை ரீகன்சிடர் பண்றதுக்காக அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி அதை அனுப்பி விடுவாங்க. திருப்பி அனுப்பி விட்டானா அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதை என்ன பண்ணுவாரு, அப்படியே பாக்கெட்லயே போட்டு வச்சிருப்பாரு. இல்லாட்டி என்ன பண்ணுவாரு, நான் பிரசிடென்ட் கன்சிடரேஷனுக்காக வச்சிருக்கேன், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படிதான் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. சோ இதுல ஏன் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம், எவ்வளவு டைம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படல. கான்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க ஆக்ட் ஆகணும் அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படல. அதனால நான் டிசைட் பண்றதுதான் டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கவர்னருமே இப்படி இருக்காங்க. இது ஏன் பெரும்பாலுமா ஆளுங்கட்சிக்கு ஆப்போசிட்டா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு கட்சி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேற ஒரு கட்சி இருக்கு, ஃபெடரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்கு, ஃபெடரலா வேற ஏதாவது கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த பிரச்சனைகள்ங்கிறது ரொம்ப வெடிக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, நீட் அப்படிங்கிற ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்புறாங்க. நீட்டுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிதான் டிஎம்கேங்கிறவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. சோ இத மக்கள் அப்போ சப்போர்ட் பண்ணி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. சோ இப்போ ஒரு பில்லை அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா, அந்த பில்லை எங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியாது. சோ அதுதான் எங்க பிரச்சனை. சரிங்களா, நீங்க ஒரு டெமோக்ரஸியில யாருக்கு பவர் இருக்கணும்னா, சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் பவர். சிஎம்க்கு தான் பவர் இருக்கணும். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது தான் பவர் இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, கவர்னர் ஒரு போஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டைரக்டா ஒரு ஆட்சி பண்றாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்டா செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க பிரச்சனை. இப்போ பிரசிடென்ட் கூட ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் ஒன்று நடக்குது, கவர்னருக்கு அப்படி எலெக்ஷன்ஸ் நடக்கல. சோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஏஜெண்டா தான் அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறது பல குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சிகளா இருக்கவங்களும் சரி, எதிர்கட்சிகளா இருக்கவங்களும் நிறைய பேர் சொல்றாங்க. இதுல இப்போ என்ன சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க கவர்னருக்கு இப்போ சொன்னேன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு பவர் சொன்னேன்ல, இப்போ வித் ஹோல்ட் திஸ் அசென்ட் அப்படின்னு சொன்னேன்ல, இப்போ இந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு மேக்சிமம் டைம் இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு மாசம் தான் எடுத்துக்கணும். ஒரு மாசத்துக்குள்ள அவங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பில்லு போகுது அப்படின்னா, சட்டசபையில நிறைவேற்றி ஒரு பில்லு போகுது, கவர்னருக்கு ஒரு பில்லு போகுதுன்னு வச்சுப்போம். அப்படி போச்சுன்னா எவ்வளவு மாசம் வரைக்கும் மேக்சிமம் அவங்களால ஹோல்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 3 மாசம், 3 monthsக்குள்ள அவங்க ஆக்ட் ஆகணும். 3 monthsக்குள்ள அவங்க ஆக்ட் ஆகல அப்படின்னா அவங்க ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, அந்த மாதிரி. சரிங்களா, ஒரு 3 மாசத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா அதை ஆக்ட் பண்ணி ஆகணும். ஒண்ணு பிரசிடென்ட் கொடுக்க போனா பிரசிடென்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிடணும், இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும், திருப்பி அனுப்புறீங்கன்னு சொல்லிடணும். ஸோ 3 months தான் உங்களுக்கு மேக்சிமம் டைம் லிமிட் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, 3 monthsக்கு அப்புறம் திருப்பி எங்களுக்கு பிடிக்கலங்கிறத திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி 3 months முடியுது, கவர்னர் எனக்கு ரீகன்சிடர் பண்ணுங்க, திருப்பி மறு பரிசீலனை பண்ணுங்க, திருப்பி சட்டசபைக்கு அனுப்புறாரு அப்படின்னா, திருப்பி அவங்க எவ்வளவு மாசம் திருப்பி அதே பில்ல கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புறாங்க. கட் காப்பி இப்போ நீட் பில்னு வச்சுப்போம், நீட் பில்ல அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி திருப்பி அதே மசோதாவை அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு கண்டிப்பா அக்செப்ட் மட்டும்தான் பண்ணி ஆகணும், ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டி அனுப்புறாங்க தெரியுமா, அப்போ மட்டும்தான் பிரசிடென்ட்டுக்காக ரிசர்வ் பண்ண முடியும். செகண்ட் வாட்டி அனுப்பும் போது பிரசிடென்ட்டுக்காக ரிசர்வ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு பில்லு போகுது, கவர்னருக்கு போகுது, கவர்னர் ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா சைன் பண்ணிடுவாரு, பிடிக்கல அப்படின்னா திருப்பி அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி விடலாம்.
செகண்ட் டைம் அதே பில்லு போகுது அப்படின்னா அவரு ரிஜெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா கையெழுத்து தான் போட்டாகணும். பிரசிடென்ட்டுக்கும் நான் ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த இதுல முக்கியமானது. இந்த செகண்ட் டைம் அனுப்பும் போது எவ்வளவு மேக்சிமம் டைம்னு பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ள அவங்க ஆக்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும் போது 3 months, அதுக்கு அடுத்தது திருப்பி அதே பில் திருப்பி வருது, திருப்பி 1 மாசம், மொத்தம் 4 மாசம் மேக்சிமம் அவரால் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல அவரால் ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும். ஆனா இப்போ இதுல ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 10 கேசஸ் போட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஆளுநருக்கு ஆப்போசிட்டா ஒரு 10 கேஸ் போட்டாங்க. அந்த 10 கேஸுமே இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நீ இது வரைக்கும் கையெழுத்து போடாம இருந்தது பெரிய தப்பு. நீங்க வந்து உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க பிரசிடென்ட்டுக்கு கன்சல்ட் பண்ணா பண்ணுங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனா அனுப்புங்க, எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கே பிடிக்காட்டியும் அந்த 10 பில்லையுமே நாங்க அப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அந்த 10 பில்லுமே பிரசிடென்ட் கையெழுத்து போடாட்டியும் கவர்னர் கையெழுத்து போடாட்டியும் அது சட்டமாக மாறப்போகுது. அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தின ஒரு பெரிய பவராக பார்க்கப்படுது. இதுல ஏன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 10 கேஸ்ல என்ன 10 கேஸ் அப்புறம் நீட் இன்னையில இருந்து நிறைவேறுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 10 கேஸ் எது ரிலேட்டடான்றது மோஸ்டா எது சம்பந்தமான அந்த துணைவேந்தர் நியமிக்கிறது. துணைவேந்தர்ங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த துணைவேந்தர் நியமிக்கிற விஷயத்துலதான் பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. இந்த துணைவேந்தர் நியமிக்கிறதுல யாரு வேந்தரா யாரு இருக்கணும் அப்படின்னா கவர்னர் இருக்கணும்ங்கிறது இருந்துச்சு. அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் வேந்தரா இருக்கிறது வந்து முதல்வரா தான் இருக்கணுங்கிற மசோதா அனுப்புனாங்க. அந்த மசோதா இனிமேல் வந்து வேந்தருங்கிறது முதல்வர் அப்படிங்கிறது மாறப்படதா சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நீட் ஏன் 10 இதுல இல்லைன்னு கேட்டீங்கன்னா, நீட்டு வந்து இந்த 10 இதுல கேஸ் போடலையா. சரிங்களா? ஒருவேளை இப்போ ஒரு என்ன ஒரு நம்மளுக்கு வந்து நீட் சம்பந்தமா ஒரே ஒரு அப்டேட் அப்படி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டிஎம்கே தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி ஒரு பில் அனுப்பணும். பில்ல வந்து நீட் பில்ல வந்து ஃபர்ஸ்ட் கவர்னருக்கு அனுப்பிட்டாங்க. கவர்னர் என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அனுப்பி இதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் மசோதா நிறைவேற்றப்பட்டு திருப்பியுமே கவர்னருக்கு அனுப்பப்படுது. இப்போ கவர்னர் என்ன பண்ணிருக்காரு, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்கு, பிரசிடென்ட்டுக்கு செகண்ட் டைம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால மேபி நீட் பில் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இனிமேல் தான் டிஎம்கே கேஸ் போட போறதா சொல்லப்படுது. அது நடக்கும்போது நம்ம பார்ப்போம். அப்படி ஒரு நடந்துச்சுன்னா நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். சரிங்களா? தயவு செய்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இனிமேல் நான் செருப்பு போடுவேன். செருப்பு போடுறதா புது செருப்பு வாங்கி கொடுத்தா வேணா போடுவேன். மற்றபடி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுவேன். பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.